ட்ரை இட் எஜுகேஷன் சார்பா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஆர்டிக்கல் என்னன்னா ஃபியர் ஆஃப் த ஃபாரின் ஹிந்துலேருந்து ஆன் த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக யூஸ் பண்ணுற வேர்டு என்னன்னா இந்த அமெண்ட்மெண்ட்டுங்கிற வேர்டு. அமெண்ட்மெண்ட்னா என்ன? அமெண்ட்மெண்ட்னா என்னன்னா ஒரு லாவை மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள், சாரி அபவுட் இட், மாடிஃபை ஆர் சேஞ்ச் ஆர் ஈவன் யூ கேன் ஆட் டு இட். ஏதாவது ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் அமெண்ட்மெண்ட்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் அன்ஃபேர் இன் பிரின்சிபல் அண்ட் ப்ரொசீஜர். ஸோ அன்ஃபேருங்கிறது என்னன்னா நியாயமான ஒரு கருத்தை இது பண்ணுறது தான், ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. த சென்டர் வாண்ட்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட்னா என்ன? ரெஸ்ட்ரிக்ட்னா உன்னை வந்து விதிமுறைக்கு அதாவது என்ன கட்டுப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை வரம்பு விதிப்பாங்க இல்லையா, ஒரு கேப் விதிச்சு இதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு விதிப்பாங்க. ஸோ அதை தான் ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The center wants to restrict foreign contributions to individuals and organizations in India, but intends to do so in a selective and opaque manner. So center என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. பட் அது வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் அதை விதிக்காம செலக்டிவாகவும் ஒப்பேக்காகவும் அதை பண்றாங்க. ஒப்பேக்னா இங்க என்னன்னா டிரான்ஸ்பரண்டா இல்லாம, அதாவது வெளிப்படையா இல்லாம ஏதாவது ஒரு கிரைட்டீரியா, ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எதுவுமே செட் பண்ணாம ரேண்டமா அதோ பண்றாங்க. வெளிப்படையா இல்லாம அந்த ப்ராசஸை செயல்படுத்துறதுனால தான் அதை இங்க ஒப்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A fresh set of amendments to the Foreign Contribution Act now temporarily stalled due to protest. So stalledனா என்னன்னா இப்ப தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை முடக்கி வைக்கப்பட்டிருக்குங்கிறது. எதனால அப்படின்னா ப்ரொட்டஸ்ட். நிறைய நேஷன் வைட்ஸ் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடக்கிறனால, போராட்டம் நடக்கிறனால அதை டெம்பரரியாக இப்போ ஹால்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. By the center to empower itself to arbitrarily take control of assets owned by recipients of foreign contributions. So எதனாலனா center wants to take it back the assets owned by the recipients. அதுக்காக இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில் கொண்டுட்டு வர வந்தாங்க. பட் அதை வந்து இப்போ டெம்பரரியா ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இந்த 4 லைன் சொல்லுது. இன்ட்ரடியூஸ்ட் இன் த லோக்சபா எப்போ அப்படின்னா March 25, 2026. இது ஒரு பில்லா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? டு அமெண்ட் தி எஃப்சிஆர்ஏ proposes a comprehensive statutory framework. காம்ப்ரிஹென்சிவ்னா இங்க என்ன அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு ஃப்ரேம்வொர்க்கை அதை வந்து ப்ரொபோஸ் பண்ணுது. விரிவான முழுமையான ஒரு ஃப்ரேம்வொர்க்கை இட்ஸ் ப்ரொபோஸ் ஸ்டாட்டுட்டரி ஃப்ரேம்வொர்க் ஃபார் அ நியூ டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. இதுக்குன்னே தனியா ஒரு அத்தாரிட்டியை வந்து கிரியேட் பண்றாங்க. நியமிக்கப்பட்டன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக நியமிக்கப்படுறாங்க. அதுக்காக நியமிக்கப்பட்டன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நியமிக்கப்படுறாங்க. எதுக்கு? டு சீஸ் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, சொத்து வந்து முடக்கப்பட்டது ஆர் லைக் சொத்தை வந்து சொத்தை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, பறிமுதல் பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் சொத்தை முடக்கப்படுறதோ பறிமுதல் செய்யப்படுறது தான் இங்க சீஸுக்காக அர்த்தம். ஆர் மேனேஜ் ஆர் டிஸ்போஸ் ஆஃப் அசெட்ஸ். டிஸ்போஸ்னா அப்புறப்படுத்துறாங்க இல்லையா. ஸோ அதுதான் அது. டிஸ்போஸ் ஆஃப் அசெட்ஸ் ஆஃப் அ ஆர்கனைசேஷன் தட் லூஸ் தேர் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ். க்ளோக்டுனா ரெட்டாரிக்கல். க்ளோக்டுனா இங்க ஒன்றும் இல்லை, அலங்கரிக்கப்பட்ட ஆர் லைக் ஹிடன் அஜெண்டா. அதுக்கு என்னன்னா நேஷனல் செக்யூரிட்டிங்கிற ஒரு ரீசனை வச்சு அதை என்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபாரின் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு த மூவ்ஸ் மேக்ஸ் ஆஃப் பேட் ஃபெய்த் ஆர் ஈவன் வர்ஸ் அ டீவியஸ் ஸ்கீம் டு ஸ்நாச் அசெட்ஸ் பில் த்ரூ லீகல் மீன்ஸ். லீகலாக கேதர் பண்ண அசெட்ஸுமே இந்த ரீசன்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி, ஃபாரின் இன்டர்வென்ஷன்ஸ்னு ஒரு மூடி வைக்கப்பட்ட ஒரு ரீசனை இந்த மாதிரி ஒரு ரீசன்னால அதை வந்து அபகரிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணத்தின் அறிகுறியை தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஈவன் வர்ஸ் அ டிவிஎஸ் ஸ்கீம். டிவிஎஸ் ஸ்கீம்னா முன்னாடி ஒன்று சொல்லிட்டு பட் பின்னாடி ஒன்று நடத்துவாங்க இல்லையா, அதுதான் டிவிஎஸ் ஸ்கீம். கண் துடைக்கிறது மாதிரி ஒன்று பண்றது தான் டிவிஎஸ். டிவிஎஸ் ஸ்கீம் டு ஸ்நாச் அசெட்ஸ் பில் த்ரூ அ லீகல் மீன்ஸ். ஒன்ஸ் தி எஃப்சிஆர்ஏ registration ceases to exist, the designated authority can take control of assets built using foreign funds, schools, hospital, places of worships and use them. ஸோ இந்த மாதிரி எஃப்சிஆர்ஏ கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி டெசிக்னேட்டட் அத்தாரிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்ன பண்ணலாம்னா அந்த
ஃபாரின் ஃபண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி அந்த ஃபாரின் ஃபண்ட் மூலியமா கட்டப்பட்ட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவங்க சீஸ் பண்ணி அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ப்ரொபோஸ் டு பி ஆட்டோமேட்டிக் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் அப்பான் த டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் FCRA ஸ்டேட்டஸ் ரெக்வயரிங் நோ ஜுடிஷியல் டிட்டர்மினேஷன் ஆர் அட்ஜுடிக்டரி ப்ராசஸ். ஸோ இங்கே தான் கேட்ச் இருக்கு. இது எப்படி பண்ணலாம்? இந்த FCRA கேன்சல் பண்ண, டிஸ்கண்டினியூ பண்ண அடுத்த நிமிஷம் இந்த டெசிக்னேட்டட் ஆத்தர்ஸ் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் இன்ஸ்டன்டேனியஸாக உடனே, இன்ஸ்டன்ட்னா உடனே, அதாவது டிலே பண்ணாம உடனுக்குடன் அதை வந்து அப்புறம் இது பண்ணுவாங்க இல்லையா, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்பான் டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் FCRA எது தேவையில்லை அப்படின்னா, எந்த ஒரு ஜுடிஷியல் கோர்ட் ஆர்டரோ எந்த ஒரு கோர்ட் ப்ராசஸோ எதுவுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அதை சீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. That run numerous health and educational institutions are particularly concerned given that they may have received contribution from abroad. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து யாரை ரொம்ப பாதிக்கப்படுதுன்னா, இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்ராட்லேருந்து வர கான்ட்ரிபியூஷனால, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்னால அது வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. The bill has been postponed for now. இப்போதைக்கு அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்போன்னா என்னன்னா தள்ளி போட்டிருக்காங்க from now, but the government has no plans to abandon it. abandonனா நிறுத்துறதோ இல்ல அதை அப்படியே விட்டுறது, அது இப்போதைக்கு அந்த பிளான் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. பட் இப்போதைக்கு போஸ்ட்போன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, abandon பண்ணல. The FCRA was first enacted in 1979 and re-enacted in 2010 during the UPA regime and amended in 2020 under Narendra Modi, progressively tightening the receipt and use of foreign funds. So the FCRA first enact பண்ணது 1976ல, again re-enact 2010ல UPA அவங்க ஆட்சி செய்யும் போது, திருப்பி நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல வந்து அதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க 2020ல. ஸோ இது எதுக்குன்னா, டு டைட்டன் தி ரெசிப்ட், அந்த யூஸ் ஆஃப் ஃபாரின் ஃபண்ட்ஸை ப்ராப்பரா பண்றாங்களா இல்லை வேற எதுக்காவது யூஸ் பண்ணுதாங்கிறதுக்காக அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி அந்த சட்டத்தை வந்து டைட் பண்ணியிருக்காங்க. It is notable that the state policy seeks foreign money in a range of domains from infrastructure to technology, entertainment to real estate. So இந்த மாதிரி ஸ்டேட்லயுமே இந்த மாதிரி ஃபாரின் மணியை வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ஒரு டெக்னாலஜி பில்ட் பண்றதா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், ஆர் ரியல் எஸ்டேட், இது எல்லாத்துக்குமே ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. Regulatory regimes can be credible only when they are transparent and even-handed. ஸோ இதெல்லாம் எப்போ credible-ஆ இருக்க முடியும்னா, அது டிரான்ஸ்பேரண்டா, அதாவது வெளிப்படையா நடத்தும் போது. ஒபேக்னு ஒரு வேர்ட் பார்த்தோம் இல்லையா இங்க, once again, அதுக்கான ஆன்டனம் தான் டிரான்ஸ்பேரண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒபேக்னா வெளிப்படையற்ற, ஆனா இங்க டிரான்ஸ்பேரண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல இப்ப பார்த்தோம்ல, அப்படின்னா வெளிப்படையான. ஸோ இந்த மாதிரி வெளிப்படையா இருந்தா மட்டும்தான் அந்த ரெஜிம்ஸ்லாம் வந்து கிரெடிபிளா இல்லையா, எப்படி யூஸ் பண்றாங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. This is not the case with FCRA restrictions. Rajya Sabha MP John Britus said his parliamentary questions regarding FCRA cancellation, non-renewals, related data has been disallowed since 2024. This leaves no one with reasonable assumption that the government allows only some to receive foreign funds. That built-in favoritism apart, the design of a proposed legislation violates the principle of natural justice. So இந்த மாதிரி கோர்ட் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு FCRA கேன்சல் ஆனோடனே இந்த அத்தாரிட்டி சீஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தோடனே, அண்ட் ஜுடிஷியரி மூலியமாவும் நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு இது என்ன பண்றாங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை இது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்றாங்க. ஸோ இந்த FCRA அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வரக்கூடாது, இப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னா இட் அப்போசஸ் திஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The asset built legally with foreign funds before an organization loses its FCRA clearance cannot justly be subject to seizure under any subsequent regulatory action அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து think its approach on this issue and ensure that any regulations on foreign funds it introduces are fair. இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டுட்டு வராங்க ஃபாரின் ஃபண்ட்ஸ் மேல அப்படின்னா, ஆத்தர் என்ன சொல்றாங்க, அது ஃபேரா இருக்கணும், நியாயமானதா இருக்கணும், டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும், ஸ்டிர் கிளியர் ஆஃப் வாட் எக்ஸிஸ்ட் ஆன் த கிரவுண்ட் அப்படி ஃபுல்லா விலகி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவோம்ல, அப்பதான் இந்த இடியம் வந்து ஸ்டியர் கிளியர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது மாதிரி என்ன இருக்குங்கிறத பார்த்து படிச்சுட்டு அதுல இருந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு, இப்போதைக்கு நீங்க என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்களோ அதை அவாய்ட் பண்ணி ஸ்டியர் கிளியரா நீங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் ஆர்டிக்கலோட ஆர்குமெண்ட். ஐ ஹோப் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்டனிம்ஸ்
கொஞ்சம் பார்த்தோம்னா ஐ திங்க் தட் வுட் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அமெண்ட்மெண்ட் நான் சொன்னது அதே தான், மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், ரிவிஷன், ஆல்ட்ரேஷன் சொல்லி சொல்லலாம். அதோட ஆன்டனிம் என்னன்னா ஸ்டாக்னேஷன். ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கு, வாட்டர் ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தேங்கி நிற்கிது, மூவே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஸ்டாக்னேஷன் சொல்லி சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னா லிமிட், ஒரு ஒரு லிமிட், கன்ஃபைன், ரெகுலேட், இதெல்லாமே ரெஸ்ட்ரிக்டோட சினானிம். அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ட்னா உன்னை தடுத்து நிறுத்துறது, அலோ பண்றதுன்னு சொல்லி சொல்லுவோம்ல, அப்படின்னா அதை செய்ப்பா அப்படின்னு சொல்லி பெர்மிட் பண்றோம் இல்லையா, ஸோ அதுதான் அலோ. ஸோ ரெஸ்ட்ரிக்டோட ஆன்டனிம் வந்து அலோ, எக்ஸ்பேண்ட், என்கரேஜ், இதெல்லாமே. கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னா ஒன்றுக்கு பங்களிக்கிறது, அது வந்து டொனேஷன்ஸாக இருக்கட்டும், கிராண்ட்ஸ், இன்புட்ஸ், இதெல்லாமே கான்ட்ரிபியூஷன்ஸ். இதோட ஆன்டனிம் என்னன்னா வித்ராயல். நீங்கள் கான்ட்ரிபியூஷன்னா ஒன்று கொடுக்கறது, பங்களிக்கிறது. வித்ராயல்னா அந்த பங்குலேருந்து வெளியில் வருது. ஆர் சப்ட்ராக்ஷன்ஸ். செலக்டிவ் அப்படின்னா பர்டிகுலராக ஒன்றை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறது, அதான் பர்டிகுலர். டிஸ்கிரிமினேட்டிங், ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது, இதெல்லாமே செலக்டிவ். அதோட ஆன்டனிம் என்னன்னா ஜென்ரல், இன்டிஸ்கிரிமினேட், ரேண்டம்னா நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணாமல் தோராயமாக அங்கங்கே இங்கெங்க ஒன்று எடுக்கிறது, எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லாமல், அதுதான் ரேண்டம். ஒபேக், நான் சொன்ன மாதிரி ஒபேக்னா என்னன்னா மர்க்கி, அன்கிளியர், அப்ஸ்கியோர். டிரான்ஸ்பேரண்ட்டுங்கிறது அதோட ஆன்டனிம், வெளிப்படையாக இருக்கிறது, கிளியராக இருக்கிறது, ஆபியஸ் இதுதான் அப்படின்னு சர்டனாக இருக்கிறது. ஸ்டால்டு அப்படின்னா டெம்பரரியாக பாஸ் பண்ணி வச்சிருக்கிறது, ஆர் டெம்பரரியாக அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஹால்டட், பாஸ்ட், டிலேட், இதெல்லாமே ஸ்டால்டோட சினோனிம். ஆன்டனிம் என்னன்னா ஸ்டால்டுனா ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறது, அதான் பாஸ் பண்ணியிருக்கிறது. பட் ப்ராக்ரஸிங் அப்படின்னா முன்னேறி போயிட்டே இருக்கிறது, அட்வான்சிங், ஆன்கோயிங், இதெல்லாமே இதோட ஆன்டனிம். ஆர்பிட்டரிலி அப்படின்னா ரேண்டம்லி, எராட்டிக்கலி, அது. பட் அதோட ஆன்டனிம் என்னன்னா ராஷ்னலி, லாஜிக்கலி, ஃபேர்லி அப்படின்னு சொல்லி அர்த்தம். காம்ப்ரிஹென்சிவ்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எக்ஸ்டென்சிவாகவும் தரோவாகவும் கம்ப்ளீட்டாக ஃபுல் பிக்சரை கொடுக்கறது தான் காம்ப்ரிஹென்சிவ். பட் அதோட ஆன்டனிம் என்னன்னா பாதி, பார்ஷியல்னா பாதி, லிமிட்டட்னா கம்மியாக, இன்கம்ப்ளீட், ஃபுல்லாக முழுமையாக இல்லாமல் இருக்கிறது இன்கம்ப்ளீட்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் அதோட ஆன்டனிம். ஸ்டாட்யூட்டரி அப்படிங்கிறது லீகலா, லாஃபுல்லா, லெஜிட்டிமேட்டாக இருக்கிறது தான் ஸ்டாட்யூட்டரி பில் ஆர் ஸ்டாட்யூட்டரி அமெண்ட்மெண்ட் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சட்டம் சார்ந்த. பட் அதோட ஆன்டனிம் என்னன்னா இல்லீகல், அதாவது சட்டம் இல்லாத, ஐ மீன் லைக் அதுக்கு ஆப்போசிட்டா பண்றது, அன்அஃபிஷியல் ஆர் இல்லிசிட்னா நியாயமற்ற ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் அது. ஆர் இட்ஸ் லீகலி நாட் ரைட் அப்படிங்கிறது தான் இல்லிசிட் ஆர் இல்லீகல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டெசிக்னேட்டட் அப்படிங்கிறது நான் சொன்னேன், அந்த அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா இருக்கட்டும், நீ தான்ப்பா இந்த கம்பெனியோட டெசிக்னேட்டட் மேனேஜர் அப்படின்னா இந்த கம்பெனியோட அப்பாயிண்டட் மேனேஜரே நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த டெசிக்னேட்டட், அசைன்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கான சினானிமஸ். ஆன்டனிம்ஸ் என்னன்னா அன்அசைன்ட், டிஸ்மிஸ்ட், ரிஜெக்டட், இதெல்லாமே டெசிக்னேட்டடோட ஆன்டனிம்ஸ். சீஸ் அப்படின்னா கன்ஃபிஸ்கேட், அதாவது ஒன்றை பறிமுதல் செய்யப்படுறது, கிராப், கேப்சர், இதெல்லாமே சீஸோட சினனிம்ஸ். அண்ட் ஆன்டனிம்ஸ் என்னன்னா ரிலீஸ், லெட் கோ, சரண்டர், இதெல்லாமே சீஸோட ஆன்டனிம்ஸ். டிஸ்போஸ் அப்படின்னா இப்போ டஸ்ட்பினை டிஸ்போஸ் பண்ணிட்டோன்னு சொல்றோம் இல்லையா, அதே தான். அதுக்கு என்னன்னா டிஸ்கார்ட், கெட் ரிட் ஆஃப், செல், இது எல்லாமே டிஸ்போஸோட சினனிம். செல்லுனா இங்க விற்கிறோம் இல்லையா, அதை வந்து டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல யூஸ் பண்ணலாம். டிஸ்போஸ்னா அதை செல் பண்றதும் டிஸ்போஸ் தான். கீப்னா அதை வச்சுக்கோ, ரீட்டைன்னாலும் அதை ரீட்டைன் பண்ணு. ஹார்டுங்கிறது வந்து ஹார்ட் பண்ணாத. இப்போ வெங்காயம் அதிகமாயிடுச்சு, விலை அதிகமாயிடுச்சுன்னா நிறைய பேர் வெங்காயத்தை பதுக்கி வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் ஹோர்டிங்னு சொல்லி சொல்றது. ஹோர்டிங்னா பதுக்கி வைக்கிறது. க்ளோக்டுனா நான் சொன்ன மாதிரி ஹிடன், கன்சீல்ட், டிஸ்கைஸ்ட், மறைச்சு வச்சிருக்கிறது, அதுதான் வந்து க்ளோக்டு. அதோட ஆன்டனிம் என்னன்னா வெளிப்படையா இருக்கிறது, எக்ஸ்போஸ்ட், ரிவீல்ட், அன்கவர்டு, இதெல்லாமே அதோட ஆன்டனிம்ஸ். ஸோ மீதி சினனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் எல்லாமே இந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க போய் அதை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் ஒர்க் பண்ணி பாருங்க. அதில் ஆன்சர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அங்கேயே கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கெட் பேக் டு யூ சூன். ஓகே, see you in the next discussion. Bye. ட்ரைட் எஜுகேஷன் சார்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரைட் எஜுகேஷன்